வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக சிம்பிளாக க்யூட்டாக எப்படி வீட்லேயே கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் கிஃப்ட் ரெடி பண்ண போகிறேன். அதனால் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரை 5x20 சென்டிமீட்டர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இந்த கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பேப்பரை நம்ம 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் பேப்பர் ஃபுல்லாகவே லைன் போட்டு முடிச்சிட்டேன். கேமராக்கு என்னாச்சுன்னு தெரியல, லைன் போட்டது தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் ஃபுல்லாகவே லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த லைன் போட்டு எடுத்த 1 சென்டிமீட்டரை ஃப்ரண்ட்டில் ஒரு மடி மடிச்சுக்கணும். அதே பேக் சைடில் ஒரு மடி. ஃப்ரண்ட்டில் இதை மாதிரி 1 சென்டிமீட்டர் மடிக்கணும். திருப்பி பேக் சைடில் மடிக்கணும். இந்த மாதிரியே இந்த பேப்பர் ஃபுல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துக்கணும். நான் இப்போது இதை மடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம இன்னொன்று தேவைப்படுது, அதனால் நான் இன்னொன்று மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே எட்ஜஸில் நான் சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வி ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வி ஷேப்பில் லாஸ்ட் இருக்கிறத நான் ஒட்டுற மாதிரியே ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நமக்கு வி ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இது மேலே நம்ம ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கதை ஒட்ட போகிறேன். இப்போ இந்த வீல ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கதை இது மேலே ஒட்ட போகிறோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஹார்ட்டையும் அந்த சைடில் ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கிஃப்ட்குள்ளே வைக்கிறதுக்கு மெசேஜ் எழுத போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 விதமாக மெசேஜ் உங்களுக்கு சாம்பிளுக்கு வச்சு காமிக்கிறேன். நீங்கள் எந்த கலரில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட் அண்ட் ஒயிட் தீம் எடுத்திருக்கேன். அதனால் இந்த கலர் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்ச மெசேஜை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சோம்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த கிஃப்டே. நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கணும். இப்போ அது ஃபுல்லாத்தையும் நான் பண்ணி வச்ச மெசேஜ் வச்சாச்சு. இப்போ இது சிம்பிளாக அப்படி இருக்குது அப்படின்றதுனால ஒரு கிளிட்டர் பேப்பரை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இது மேலே ஒட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இதை டெக்கரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி நான் ஹார்ட் இதில் போட்டுக்கிட்டேன். இப்போது இதை அப்படியே விட முடியாதுல்ல, அப்போ நம்ம வச்ச மெசேஜ்லாம் வெளியில் விழுந்துரும்ல, அதனால் இதை ரெண்டுத்தையும் நாட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கிட்டு ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம். இதில் இப்போ இந்த 2 ஹோலையும் நம்ம இது கட்டணும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் நூல் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த த்ரெட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்டில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்ட இடத்த இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம த்ரெட்டை வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 சைடும் நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த நம்ம வச்சுருக்க மெசேஜ் கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான கிஃப்ட்டுங்க, ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அதில் எழுதி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வேலண்டைன் கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே சும்மா இருந்துச்சு. சரி, அதை எடுத்துக்கலாமேன்னு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சப்போஸ் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கடையில் துணி வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை கார்ட்போர்டை வச்சு பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்ச கிஃப்ட் எல்லாமே அதில் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். நான் இப்போது இந்த பாக்ஸை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ரெட் கலர் பேப்பர் ஒட்டிக்கிட்டேன். இந்த ரெட் கலர் பேப்பர் மேலே நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வாங்கும்போதெல்லாம் கொடுப்பாங்கல்ல க்ராஸ் மாதிரி, அது மாதிரி ஒயிட் கலர் வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். நான் இந்த வாட்டி செஞ்ச வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் எல்லாத்தோடைய தீமுமே ஒயிட் அண்ட் ரெட் தான். அதனால் இந்த கிஃப்ட் பாக்ஸுமே நான் ஒயிட் அண்ட் ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ராஸாக ஒட்டியாச்சு.
இப்போ இதில் வந்து ஒரு போ வந்து ஒட்டிக்க போகிறேன். நான் ஏற்கனவே கிறிஸ்மஸ் ட்ரீட் பண்ணும்போது இந்த போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த வாட்டி வேலண்டைன்ஸ் டே DIY கிஃப்ட் தீம் வந்து ரெட் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் 2 வீடியோ இதில் போட்டுட்டேன். உங்களுக்கு அதுக்கான லிங்க்கை வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த நான் பண்ண 2 கிஃப்ட் என்னென்னா, சாக்லேட் வந்து ரேப்பிங் டெக்னிக் ஒன்றும், ரெண்டாவது வந்து DIY ஹார்ட் ஸ்லைடர் கார்டு அப்படின்றதான் 2 கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 கிஃப்ட்டும் இன்றைக்கி பண்ண 3 கிஃப்ட்டையும் சேர்த்து தான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் பண்ண கிஃப்ட்டை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிஃப்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.